நாங்கள் மறுத்தோம், நிர்பந்திக்கப்பட்டோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த நிர்பந்தம் இல்லை. எங்களை நாங்க வெளியேறினா எங்க மேல என்ன பழி வேணா போடலாம். அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு எங்களை நிர்பந்திச்சாங்க. ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு அதுலயும் கூட சூரியன் தான் நிக்கணும்னு நிர்பந்திச்சாங்க. அது என்ன ஆரோக்கியமான அரசியல்? எதுக்காக நிர்பந்திக்கணும்? மற்ற கட்சிகள் எல்லாம் நிர்பந்திக்கலையே. சிறுத்தைகள் அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, முஸ்லீமுக்கு அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் போட்டி போட்டாங்க. எங்களை மட்டும் நாங்க ஏதாவது தனி சின்னத்தில் நிக்கிறோம்னு சொன்னதை ஏற்றுக்கிடவே இல்லையே. நிர்பந்தம் தானே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் ஏதாவது வெளியேறி இருந்தால், நாங்கள் விலக நேர்ந்திருந்தால், வைகோவுக்கு இதே வேலைன்னு சொல்லி வேலை பாய்கிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு அமைதியா இருந்தேன். அது எதுக்கு அஞ்சாதவர்? மரணத்துக்கு அஞ்சாதவர், அவ்வளவுதான். அவச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன், படிச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன். மக்கள் வரிப்பணத்தை அரசு என்ன பாடுபடுத்திச்சு? இதே உயர போது, வரிப்பணம் போய் வீணாயிர போது. சொல்லுங்க சார். இல்ல, எல்லாத்திலையும் கமிஷன், எல்லாத்திலையும் கரப்ஷன். அது மக்கள் சொத்து தானே. அதுக்கு தான் இப்ப பதில் சொன்னேன்ல. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலும் எங்களை போட்டு பெறான்றதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எங்க மேல பழி போடுறதுக்கு. அதனால பேசாம இருந்தோம். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. சொன்னா மற்றவங்களெல்லாம் விட்டுருவாங்க, எங்களை மட்டும் தனிமைப்படுத்தி அட்டாக் பண்ணுவாங்க. மற்ற கட்சிகள் என்ன வேணா பேசட்டும், ஏதாவது நீங்க விமர்சிக்கிறீங்களா? அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் எம்டிஎம்கேனா உங்களுக்கு கிள்ளுக்கிறேன். எங்களை சரியாக நடத்தவில்லை. போன உடனே இந்த 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டா தான் அடுத்து பேச்சுவார்த்தை. கண்டிஷன் போட்டு நிர்பந்தப்படுத்தி இதுக்கு வந்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எடுத்த எடுப்பிலேயே நீங்க இதை கையெழுத்து போட்டு ஆகணும், அப்பதான் பேச்சுவார்த்தையை தொடர முடியும். இந்த 4 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா சொன்னாங்க. எங்க சண்டை போடணுங்கிறீங்களா? அறிவாலயத்துல அவங்களோட சண்டை போடணுங்கிறீங்களா? எப்போ? அது அவுட் ஆஃப் கான்டெக்ட். அதுன்னு சொல்லக்கூடாது. எந்த நேரத்தில் எந்த பேச்சுல எந்த வரி வந்ததுன்னு எடுத்து சொன்னா தான் முடியும். நீங்க மொட்டைக்கட்டையா இப்படி சொன்னா அது ஏத்துக்கிட முடியாது. ஆமா, கூட்டணியிலே இருந்தபோது கூட்டணி தர்மத்தை காத்து சில தவறுகளை மனசிலே உணர்ந்தாலும் கூட விமர்சனம் செய்யாமல் இருந்தேன். எங்க குழு போச்சு? இல்ல, எங்க குழு போச்சு. அவங்க முதலமைச்சர் யார்ட்டையும் பேசலையே, அவங்க குழுவைத்தானே நியமிச்சிருந்தாங்க. அந்த குழு தான் பேச்சு. சொல்லல, விடுங்க. சொல்லல, அவ்வளவுதான். சொல்லல. தவறு செய்தால் சுட்டிக்காட்டுவோம். அதை முன்னே சொல்லியிருக்கோம். சுட்டிக்காட்டுவோம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஜனநாயக பக்குவம் இந்த முதலமைச்சருக்கும் இந்த கட்சிக்கும் இருக்குங்கிற நம்பிக்கையில சுட்டிக்காட்டுவோம்.